குழந்தைகளின் நஞ்சு கோடியில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் இருப்பதை கோவை பிஎஸ்ஜி மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்துள்ளனர். நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் சுற்றுப்புற சூழல்களில் மாசுகளாக கலந்துள்ள பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களின் ரத்தத்தில் இருப்பதை விஞ்ஞானிகள் சில ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்தனர். இதனால் மனிதர்களுக்கு ஏற்பட உள்ள நோய் பாதிப்பு குறித்த ஆராய்ச்சிகள் பல்வேறு தரப்பில் நடந்து வருகின்றன. கோவை பிஎஸ்டி மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பிறந்த குழந்தைகளின் உடல்களில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் உள்ளதா என்பதை அறிய 3 மாதத்துக்கு முன் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் முழு ஆய்வை துவக்கினர். குழந்தைகளிடம் ரத்தம் எடுக்காமல் வீணாகும் நஞ்சு கொடிகளை சேகரித்து அதில் உள்ள ரத்தத்தை ஆய்வுக்கு உட்படுத்தினர். ஆராய்ச்சிகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையிலேயே பிளாஸ்டிக் நுண்துகள்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நஞ்சு கொடியில இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமா எப்படி போகுது, உள்ள எப்படி போகுது அப்படிங்கறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது உணவு மூலமாகும். உணவு அப்படின்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லயோ பிளாஸ்டிக் கவர்லயோ பேக் பண்ண உணவு மூலமாகவும், இன்ஹலேஷன் அதாவது அதை சுவாசிப்பதன் மூலமாகவும் போகும். அதை தவிர தோல் மேல ஏதாவது பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய சில காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்கள் அதை போட்டாலும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு போகும். ஸோ கர்ப்ப காலத்துல இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சாப்பிட்ற எதுவும், நம்ம சுவாசிக்கிற எதுவும் குழந்தைகளுக்கும் அது பாதிக்கும். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா, நாங்க இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நஞ்சு கொடியில இருக்கா, அதன் மூலமா குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கறதுக்காக பண்ணோம். டு அவர் சர்ப்ரைஸ், இப்ப இது ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. இப்பயே நாங்க நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த நச்சு பொருளை இந்த நஞ்சு கொடியில் இருக்கக்கூடிய ரத்தத்துல பார்க்கணும். சோ இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அந்த தாய்மார்களுக்கு மட்டும் இல்லாம வளரக்கூடிய கர்ப்ப காலத்துல உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட அனுமானம். கோவை வேடப்பட்டி பகுதியில் 350 விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடு தாக்கம் உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது. 6 வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தன்மை ரத்தத்தில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பூச்சிக்கொல்லி தாக்கம் ரத்தத்தில் உள்ள விவசாயிகளின் சர்க்கரை பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதையும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்தனர். பூச்சிக்கொல்லி பாதிப்பு ரத்தத்தில் இருப்பதால் புற்றுநோய், சர்க்கரை பாதிப்பு உள்ளிட்ட பல வியாதிகள் வர வாய்ப்புண்டு. இதனையடுத்து அந்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஸ்டடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணோம். டிஃபரெண்ட் கண்டிஷன் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், சன்லைட் எக்ஸ்போசர்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பாட்டில் இருக்க வாட்டர் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன லிமிட் சொல்லியிருக்காங்களோ அதை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நார்மலாகவே நீங்கள் நிறைய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் வச்சுருப்பாங்க. சன்லைட்டில் அப்படியே இருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கும். நம்மளே வாங்கிட்டு ஒரு 1 வீக்கோட வீட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த வாட்டரில் கண்டென்ட் மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ அதை நம்ம எடுக்கவே அந்த பிளட்ல அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குங்க. ஸோ அதை அதிக லெவலில் இருக்கும், ஆனால் குவான்டிஃபை பண்ணுற லெவலில் இருக்காது. ஸோ அதை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட், மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஸோ அதில் நம்ம பிக்கோகிராம் லெவலில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்கும் குவான்டிஃபை பண்ணலாம். ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கிற பிளாஸ்டிக்கும் நம்ம குவான்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஏன்னா இந்த கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே 5 நானோகிராம் 10 நானோகிராம் லெவலுக்கு கீழே தான் அவங்க ரிப்போர்ட் பண்ண இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த லெவல் வரைக்கும் நம்மளால அதை குவான்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதனால கிளினிஷியனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் தொடர்ச்சியாக குழந்தைகளின் நஞ்சு கொடியை ஆய்வு மேற்கொள்ளும் பணியை 3 மாதத்துக்கு முன் துவங்கி LEMS என்ற கருவி உதவியுடன் ஆய்வு செய்ததில் நுண்துகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் உணவு உட்கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் போது மாஸ்க் அணிவது, சரிவிகித ஊட்டச்சத்து உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும், பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீர் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது போன்ற அறிவுரைகள் மருத்துவர்களால் கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் துகள்கள் சிசுக்களின் நஞ்சு கொடியில் கண்டறியப்பட்டு அவர்கள் பிறக்கும் முன்பே சுற்றுச்சூழலின் பாதிப்பு அவர்களது உடலில் ஏற்படுகிறது என்பது உறுதியாகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் நீர், உணவு மற்றும் காற்று மூலமாக கர்ப்பிணி பெண்களுக்கு உட்பட அனைவர் உடலிலும் நுழைவதாக கடந்த ஆண்டுகளாகவே ஆய்வுகள் தெரிவித்து வருகின்றன.
தற்போது சிசுக்களுக்கே தொடக்கத்திலிருந்தே பிளாஸ்டிக் துகள்கள் சேருவது எதிர்காலத்தில் அவர்களின் உடல் வளர்ச்சியிலும் சுகாதாரத்திலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் விளைவுகளை தற்போது பார்க்கலாம். குழந்தைகளின் நரம்பியல் வளர்ச்சி, ஹார்மோனல் சேஞ்சஸ், உடல் பாதுகாப்பு செயல்கள் ஆகியவை பாதிக்கப்படலாம். இது மனித இனத்தின் எதிர்கால வாழ்வியல் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் பிளாஸ்டிக் உணவுப் பொருட்கள், பானகங்கள் மற்றும் மிகவும் செயற்கைப்படுத்தப்பட்ட பொருட்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். அரசு மற்றும் சுகாதார அமைப்புகள் மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும். அந்த நச்சு பொருட்கள் ஒரு அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி, அந்த பிளசண்டா, அம்பிளிக்கல் கார்டு அது வழியா வந்து குழந்தைக்கு போய் சேருது. ஆனா அதோட பாதிப்புகள் எதுவும் நம்மளுக்கு உடனடியா தெரிய போறது கிடையாது. அதெல்லாம் வந்து அது உடம்புல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்றா மெல்ல மெல்ல அதோட பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். குறைஞ்ச ஒரு 15-20 வயசு அந்த டைம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த குழந்தைங்களோட உடம்புல வந்து அவங்களுக்கு உடல் பருமன் பிரச்சனைகள், சர்க்கரை அளவில் குறைவா இல்லை தவறுகள், அப்புறம் அவங்களோட ஹார்மோன்ஸ், பருவ வயது அடைகிறதுல வந்து ஏதாவது மாற்றங்கள் இதெல்லாம் இருக்காங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த அளவு இது பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது. ஆனா இதோட பாதிப்புகள் வந்து எவ்வளவு தூரம் குழந்தைகள் ஏற்படுதுங்கிறத வந்து நாம இன்னும் ஃபாலோ பண்ணி பார்த்தாதான் நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பா ஏதாவது பாதிப்பு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சில அனிமல் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க செல்வகுமார் சார். அதுல எல்லாம் வந்து அந்த அனிமல் ஸ்டடிஸ்ல வந்து அதனால பாதிப்புகள் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்களோட உடம்புலையும் இது வந்து நாள்பட்ட வியாதிகள் வந்து ஏற்படுத்துறது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொன்னோம் இல்லையா, டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், அந்த மாதிரி வியாதிகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கணும். இது போன்ற ஆய்வுகள் நமது சுற்றுச்சூழல் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் தற்காலிக மாற்றங்கள் மட்டுமின்றி திடமான முறையில் தீர்வுகளை தேவைப்படுத்தும் நிலையில் உள்ளதை வலியுறுத்துகின்றன.